ஒரு சைக்கிள், 10 ரூபாய் சுண்டல், இதை வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும்னு ரவியோட வாழ்க்கை நமக்கு சொல்லுது. எல்லாத்தையும் இழந்து திரும்பவும் அதே இடத்துலேருந்து ஒரு லெஜெண்டா மாறின ஒரு மனுஷனோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு வரி இதுவே ரவியோட மொத்த வாழ்க்கையும் சொல்லிரும். உச்சத்துக்கு போறாரு, பாதாளத்துக்கு வராரு, அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கம்பேக். சரி வாங்க, அவரோட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு முதல்ல இருந்து பார்ப்போம். அவரோட கதை ஆரம்பிக்கிறதே ஒரு ஹோட்டல்ல தான், ஆனா ஒரு கிளீனரா. அங்க இருந்து அதே ஃபீல்ட்ல ஒரு ஓனரா ஆனது எப்படி, அதை பார்க்கலாம். 1982ல ரவி வேலை தேடி சென்னைக்கு வராரு. அவருக்கு கிடைச்சது ஒரு ஹோட்டல்ல கிளீனர் வேலை. ஆனா அவரோட குறிக்கோள் அது இல்ல. அவரோட கடின உழைப்பு அவரை படிப்படியா மேல கொண்டு போகுது. பாருங்க, வாட்டர் பாய், சப்ளையர், ஆர்டர் டேக்கர், சூப்பர்வைசர்னு ஒவ்வொரு படியா ஏறி 80கள் கடைசிலேயே ஹோட்டல் மேனேஜர் ஆயிடுறாரு. அவரோட திறமைய பார்த்து துபாயிலிருந்தே வாய்ப்பு வருது. 6 வருஷம் அங்கேயே வேலை பார்க்கறாரு. என்ன ஒரு வளர்ச்சி பாத்தீங்களா? எல்லாம் நல்லாத்தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போதான் ஒரு பெரிய அடி விழுது. அது அவரோட வாழ்க்கையோட போக்கே மாத்தி போட்டுடுச்சு. துபாயில சம்பாதிச்ச காசு, இத்தனை வருஷ சேமிப்பு, கடன் எல்லாத்தையும் போட்டு அவரோட கனவு ஹோட்டலை 5 வருஷம் நடத்துறாரு. ஆனா விதி வேற மாதிரி கணக்கு போட்டு வச்சிருந்தது. கடைசியில அவர் கையில மிச்சம் இருந்தது 50 லட்சம் ரூபாய் கடன் மட்டும்தான். மறுபடியும் ஜீரோல இருந்து, கூடவே மனைவி, 2 பொண்ணுங்க, ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. அந்த விரக்தியான நேரத்துல தான் ஒரு புது ஐடியா பிறக்குது. ஒரு சைக்கிள் மேல ஒரு புது வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். அப்போ அவர் கையில இருந்த ஒரே சொத்து அந்த பழைய சைக்கிள் தான். சரி, இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் சம்மர் டைம்ல மோர் விக்கலான்னு தோணுச்சு. பிசினஸும் நல்லா போச்சு. ஆனா மழைக்காலம் வந்ததும் அந்த தொழிலும் படுத்துடுச்சு. மறுபடியும் ஒரு முட்டுச்சந்து. அப்பதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவரே சொல்றாரு, எனக்கு எப்பவுமே சுண்டல்னா உசுரு, பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கி சாப்பிட்டது ஞாபகம் வந்துச்சு. சரி, அதே பண்ணலாம், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இங்க தாங்க ரவியோட சக்சஸ் ஸ்டோரி ஆரம்பிக்குது. சாதாரணமா தெருக்கடையில 5 வகை பயிர்ல சுண்டல் பார்த்திருப்போம். ஆனா ரவி ஒரு ஸ்டெப் மேல போனாரு. 9 விதமான பயிர்களை ஒன்னா கலந்து ஒரு ஸ்பெஷலான புரோட்டீன் நிறைஞ்ச சுண்டலை உருவாக்குனாரு. இதுதான் அவரோட முதல் யூஎஸ்பி. அடுத்து ஒரு சாதாரண தெருவோர ஸ்நாக்க எப்படி ஒரு ப்ராப்பரான பிராண்டா மாத்தினாருன்னு பார்க்கலாம். இதுதான் அவரோட வெற்றி ரகசியத்தோட முக்கியமான பகுதி. சரி, எப்படி ஒரு சிம்பிளான தெருவோர சாப்பாட்டை ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்டா மாத்த முடியும்? இந்த கேள்விக்கான பதில் ரவியோட ஒவ்வொரு செயல்லையும் இருக்கு. இதுதான் சுண்டல் ரவியோட சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா. 1. டிசிப்ளின். டெய்லி காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா சுண்டல் ரெடி பண்றது. 2. கன்சிஸ்டன்சி. தினமும் கரெக்டா 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. 3. சுத்தம். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஹோட்டல்ல வேலை செஞ்ச பழக்கத்துல யூனிஃபார்ம், மாஸ்க், தொப்பின்னு பக்கா நீட்டா இருப்பாரு. 4. நம்ம பாரம்பரிய டச். பேக்கிங்க்கு வாழை இலை தான். இதெல்லாம் கஸ்டமர்ஸ் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குச்சு. இங்க பாருங்க, இது ரவியோட சொந்த டைரி. வெளியில இருந்து பார்க்க இது ஒரு சாதாரண தெரு வியாபாரம் மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னால எவ்ளோ பெரிய பிளானிங், எவ்ளோ பெரிய அர்ப்பணிப்பு இருக்குன்னு இதுவே சொல்லுது. ஆனா சும்மா சமைச்சு வித்தா மட்டும் போதுமா? அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அவரோட குடும்பம் தான் உதவிக்கு வந்துச்சு. இந்த இடத்துல தான் அவரோட பொண்ணுங்க சங்கீதாவும் கோபிகாவும் என்டர் ஆகுறாங்க. அப்பாவோட இந்த உழைப்புக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு லோகோ, ஐடி கார்டு, அப்புறம் FSSAI, MSME, GST மாதிரி எல்லா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் வாங்குறாங்க. அவங்க பிராண்டுக்கு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஏன், ஒரு வெப்சைட்டு, சோஷியல் மீடியா பேஜ்னு எல்லாத்தையும் அவங்க தான் செட் பண்றாங்க. ஒரு தெருவோர வியாபாரத்தை ஒரு கம்பெனியா மாத்திட்டாங்க பாருங்க. சரி, இப்போ வாங்க இந்த கடின உழைப்பும் பிராண்டிங்கும் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். இது எப்படி ஒரு பக்கா ஃபேமிலி பிசினஸா மாறுச்சுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 2019ல ஒரு நாளைக்கு வெறும் 3/4 கிலோ சுண்டல்ல ஆரம்பிச்ச வியாபாரம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 கிலோ வரைக்கும் விக்குது. என்ன ஒரு அபாரமான வளர்ச்சி! இங்க பாருங்க, இது அவரோட கைப்பட எழுதின பிளான். 1 கிலோல இருந்து 100 கிலோ வரை அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணியும் காட்டியிருக்காரு. இதுக்கு பேர் தான் உண்மையான உழைப்புக்கும் திட்டமிடலுக்கும் கிடைச்ச வெற்றி. அவரோட இந்த வெற்றி அவரோட வாழ்க்கையை மட்டும் திரும்ப கட்டல, அது அடுத்த தலைமுறைக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. அப்பாவோட வெற்றியை பார்த்து அவரோட பொண்ணுங்களும் ஆண்டர்பிரனர்ஸ் ஆயிட்டாங்க. பெரிய பொண்ணு சங்கீதா ஹெல்த் மிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன பொண்ணு கோபிகா நவதானிய இட்லி பொடி அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவரோட மனைவி சித்ரா கூட இட்லி மாவு பிசினஸ் ஆரம்பிக்க பிளான் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒருத்தரோட உழைப்பு ஒரு முழு குடும்பத்தையே தொழில் முனைவோரா மாத்திருக்கு. ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு ஒரு புத்தம்புது கார் வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 10 ரூபா சுண்டல் தான்.
டிசிப்ளினும் விடாமுயற்சியும் பெருசா இருந்தா எந்த ஐடியாவும் சின்னதில்லைன்னு ரவி நிரூபிச்சிட்டாரு. அவரோட சுண்டல் ஐடியா அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு. சரி, உங்களோட அந்த சுண்டல் ஐடியா என்ன? யோசிச்சு பாருங்க.